தலைவா, கல்யாணத்துக்கு முன்னாடி கோட் ஷூட்டு ஷர்ட் இன்சர்ட் பண்ணிட்டு வருவீங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டைலிஷா இப்போ வந்து அப்படியே ஜிகு ஜிகுன்னு மின்னுற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் யார் இந்த சாதாரணமாக காஸ்டியூம் வருவேன். சொல்லி அனுப்புனது? இல்லைப்பா, இது புதுசாக எடுத்தேன், போட்டுன்னு வந்தேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதெல்லாம் இல்லைங்க, பாவங்க, அவங்க ஷூட்டிங் போயிருக்காங்க. இது முதல் மேடை வேற, கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ஆமா. இது முதல் மேடை. எப்படி இருக்கு? பா, வீட்டில் இருந்தே யோசிச்சுட்டு வந்தியா அதெல்லாம்? இது முதல் மேட்டை தான், இது சூப்பராக இருக்கு. படத்துல எப்படி விஜய் ஆண்டனி சார் கூட நீங்க வந்தாவே சார் ஜாலியாக இருப்பார் எப்பவுமே, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. சார் எப்பவுமே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பார். டெரர்லாம் கிடையாது, சாஃப்ட் தான். சார் கூட இதான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு. ஸோ நான் தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். ஏன்னா ஒரு பெரிய காமெடியன், அவர் வந்தாலே தேட்டரில் நாங்கள்லாம் சிரிச்சிடுவோம். ஸோ அவருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் காமெடியெல்லாம் என் படத்தில் பண்ணதே இல்லை. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஸோ அவரை நம்பி தான் நான் பண்ணேன். பட் நாங்கள் இப்போ எடிட் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் சிரிப்போம். எடிட்டில் உட்காந்து பார்க்கும்போது எல்லாமே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவர் சொன்ன மாதிரி தான், அவருக்கே தெரியாமல் சீன்லாம் முடிச்சிடுவோம். ஏன்னா அவ்வளோதான், நான் முடிச்சிருச்சா கிளம்பணுமா அப்படிமாரு. ஆமாங்க கிளம்பலாம். ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஆனால் ரொம்ப நல்லா பண்ண படம் ஹிட்லர்னு நான் நம்புகிறேன். சூப்பர். கிங்ஸ்லி நீங்க ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? கொடுங்க மேடம். நானே அணில் குஞ்சு இப்போ தான் வந்துக்கிறேன், அதனால் என்னை விட்டுருங்க. சார் தான் நிறைய பேசுகிறோம். தானா சார்? இங்கே சார் ஹிட்லர் போட்டிருக்கீங்க, அதில் வந்து கன்னும் இருக்குது, இன்னொன்று வந்து நம்ம தேர்தலோட சிம்பிளும் இருக்குது, சின்னங்கள். இது எதை பற்றி, அரசியல் பற்றியான புரிதல் இருக்குமா? இதில் என்ன சொல்ல வரும்? ஹிட்லர்னா ஒரு சர்வாதிகாரம் தான் எல்லாருக்கும் தெரியும், இடியாமின் இவங்கெல்லாம். ஸோ இது ஹிட்லர் பேர் வச்சுருக்கீங்க சொன்னீங்க, பட் ஆனால் அந்த சிம்பிள் எதை சொல்ல போகுது? சர்வாதிகாரத்தோட சிம்பிளாக தான் ஹிட்லர் அதை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஸ்வஸ்திக் சின் அதோட சிம்பிள் அது. ஸோ ஹிட்லரோட கொடியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான இது. ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ, ஸோ அதனால அந்த சிம்பிளை நாங்கள் கொண்டு வரோம். ஒரு சர்வாதிகாரத்தோட அடையாளமாக மட்டும் கொண்டு வரோம். வேறு எதுவும் இந்த இதுக்குள்ளே வேறு எந்த இதுவும் கிடையாது. ஹிட்லர் நீங்கள் மனசில் வச்சுட்டு ஸ்வஸ்திக் அந்த இதை பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன் சார். இல்லை, நீங்கள் சாஃப்டான கேரக்டர் விஜய் ஆண்டனி சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வேறு வந்திருக்காரு, செருப்பு கூட போடலை. அவரை எப்படி சூஸ் பண்ணீங்க? நான் சாஃப்ட்வேர் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இல்லை சார், நீங்கள் ஸ்டண்ட்டு கிட்ட சொல்லும் போதே தெரிஞ்சது. சரி, எனக்கு நிறைய பிளேட் இருக்குது, ஆமாம், அதனால பார்த்துன்னு சொல்லும் போது ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டீங்க. சரி, ஆக்சுவலாக நிறைய பிளேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ண சொன்னேன். நம்ம சாஃப்டாக ஆடா தெரியல, நீங்களே நம்மளே சொல்லக்கூடாது. ஹீரோயின்கிட்ட கேட்கலாம், வாட் யூ திங்க் அபவுட் மீ? am I soft? You have to see the movie to see more shades of sir. I also got shocked. படத்தை பார்த்தா என்னோட முரட்டு குணம் வெளியே இல்லை, தெரியும். டேரக்டர் இன்னும் சொல்லவே இல்லையே உங்களை பற்றி. இல்லை, நான் விஜயானி சாரை சூஸ் பண்ணல, விஜயானி சார் தான் என்ன சூஸ் பண்ணாரு. ஒரு படம் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டாரு. கதை ஏதாவது இருக்குன்னு தான் சொல்லுங்க அப்படின்னாரு. நான் இந்த ஹிட்லரோட கதையை தான் நான் முதல்ல எழுதின கதை, நான் படமாக பண்ணணும்னு நினச்சது அது. ஆனால் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படைவீரன் பண்ணேன். ஸோ இந்த கதை சாருக்கு சரியாக இருக்கும்னு நான் நம்பினேன். ஸோ நான் போய் சொன்னேன், அவருக்கும் பிடிச்சிருந்தது, அப்படி தொடங்கப்பட்டது. விஜயானி சார், இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் இங்கே இருக்கீங்க? ஓகே ஓகே. இது வந்து பர்சனலான கொஸ்டின் இருந்தால் விட்டுருங்க, வேணாம், பரவாயில்ல. சரிங்களா? நீங்கள் வந்து செருப்பு போடாத காரணம் என்ன ஏதாவது ரகசியம் இருக்கா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. திடீர்னு மனசுக்கு தோணுச்சு, இதையும் பெருசாக யோசிக்கிறது இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணணும்னு தோணுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். திடீர்னு ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, ஈரணிகிட்ட வந்து பேசும்போது ஒரு வேவ் லைன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் விட்டீங்க. மற்ற ஹீரோயின்லாம் எப்படி சார்? தம்பி, என்னது சொல்கிறது, நான் பண்ணுற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்ன்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்தில் வர்றதில்லை. பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுற நோக்கத்தில் எல்லா கதைகளுமே அமையுதுன்றதுனால இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறாரு. எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லேயும் சீரியஸாக ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை. கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்டில், அது மாதிரி ட்ரை பண்ணியிருப்போமே. அதாவது ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே, ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். அவருடைய ஸ்வஸ்திகா சின்னம் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க இங்கே. அது ஒரு மத குறியீடு. அது மட்டும் இல்லை, அவர் அடிக்கடி வந்து காளியை பற்றி புகழ்ந்து பேசுவார். காளி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, காளியினுடைய குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர். ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லர்கள் காட்டலீங்களா? நாங்கள் அப்படி எதுவும் காட்டவும் இல்லை, அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால. நீங்கள் ஹிட்லரை ஒரு சர்வாதிகார
ஒரு இதுவாக மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு. மற்றபடி இதுக்கு வந்து இது வேற எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது. முக்கியமாக ஹிட்லரை குறிப்பிடவும் இல்லை. ஹிட்லருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு படிமம், அவ்வளோதான். இல்லை, அந்த படிமத்தை வந்து கதாநாயகனை வந்து உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமாவில் நீங்கள் இது ஹிட்லர் வந்து கதாநாயகன் சொல்லுதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை இல்லை, நான் வந்து இந்த படத்தினுடைய தலைப்பை வச்சு நான் சொல்கிறேன். படத்தோட தலைப்பு வில்லனுக்குண்டான தலைப்பாகவும் இருக்கலாம் இல்லையா? ஓ, அப்படின்னா கதையினுடைய நாயகன் எதிர்நாயகனா? கதையினோட நாயகனை மட்டுமே தலைப்பாக வைக்கணும்னு இல்லையே சார். அதில் இருக்க கருத்தை எடுத்துக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். அது அதோட யார் சொன்னால் அவர் சொன்னதில் ஏதாவது குறியீடாக இருக்கா அப்படின்னு போனால் கிடையாது. இந்த படத்துக்கு அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி. ஒரு போராட்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த விதமாக போராடம் அப்படிங்கிறத வந்து நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்கிற ஒரு மாமாவோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகளாக நான் நம்புகிறேன். இதை வந்து அதனால இதை நம்ம கொண்டு வரோம். ஹிட்லருங்கிறத வந்து ஒரு 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 சர்வாதிகாரத்தோட அடையாளம். ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிடக்கூடாது, ஒரு ஹிட்லராக ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தான் இந்த படம். ஏன்னா இதில் ரத்தம் இருக்குது இந்த படத்தில். அதனால் டைரக்டர் சார் ஹியர் இங்கே சார், உங்களுடைய ப்ரீவியஸ் படமாகட்டும் இந்த படமாகட்டும் அது எக்ஸப்ஷனலி வெல் மேட் ஃபிலிம். இந்த படத்தில் நீங்கள் தான் யூ ரிட்டன் த ஸ்டோரி அப்படின்றதால கேட்குறேன். வாட் வாஸ் த ஸ்பார்க் தட் லெட் யூ டு ரைட் த ஸ்டோரி? என்ன இஸ் பேஸ்ட் ஆன் அ ரியல் லைஃப் இன்சிடென்ட்? எங்கேயாவது சம்திங் மஸ்ட் ஹவ் காட் யூ டு திங்க் அபவுட் திஸ் இல்லையா? ரெண்டு விதமாக நம்ம வந்து கதைகள் எழுதுவோம்னு நான் தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று, நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும், அந்த பிடிச்ச படங்களை ரெஃபரன்ஸை வச்சுட்டு நம்ம ஒரு கதை யோசிப்போம். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஏதாவது ஒன்று நம்ம பாதிச்சதை வச்சு கதையை எழுதுவோம். எல்லாருக்குமே இது அந்த முதல் கருங்கிறது இந்த ரெண்டு இடத்துல இருந்து ஒன்று தான் கிடைக்குது நம்புறேன். நான் என்னோட ஒரு நாள் பயணத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது இப்படி ஒரு கதை வந்தது. இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லேருந்தே வருதுன்னு சொல்லலாம். இல்லை, எனக்கு கேள்வி புரியல. ரெண்டு தலைப்பும் ஒரே தலைப்புன்னு எனக்கு புரியல சார். ஒரு படத்தோட தலைப்புங்கிறது கதாநாயகனை மையப்படுத்தி இருக்கலாம், கதையோட கருவை மையப்படுத்தி இருக்கலாம், சரிங்களா? நான் இந்த படத்தோட கருவை மையப்படுத்தி இந்த ஹிட்லருங்கிற டைட்டில் வச்சிருக்கேன், கதாநாயகனை மையப்படுத்தி இல்லை. படத்தில் நடிக்காதவங்களை பற்றி நம்ம பேசி அதை ஒரு இது பண்ண வேணாம். அவங்க உண்மையிலேயே இந்த படத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. பட் அவங்க பர்சனல் ரீசனால் அவங்களால வர முடியல. அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருந்ததுனால அவங்க கூட வந்து பார்த்துக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால அந்த போனாங்க. 2 நாளில் எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் கண்டிப்பாக வேணும், அதுவும் என்னோட கேரக்டர் ஏற்ற மாதிரி வேணும், விஜயானி சாருக்கு ஆப்டாகவும் கரெக்டாகவும் இருக்கணும். ஸோ அதில் நிறைய 2 நாளில் உட்காந்து கிட்டத்தட்ட 40 மணி நேரம் தலையை பிச்சுட்டு யார் இருக்காங்கன்னு பார்த்து அப்படி ஒரு இதில் ஒரு ஃபோட்டோஸ் பார்த்தோம். அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு அது வந்து மோஸ்ட்லி என்னோட கேரக்டர் ஆப்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் அவங்க என்ன படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். சீருன்னு ஒரு படம் மன்மதிலையில் இருந்தாங்க. அவங்க ஒரு விதத்தில் ஒரு பூமிகாவோட ஒரு சாயல் இருந்தது. எனக்கு பூமிகா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒவ்வொருத்தரும் அந்த படத்துக்கு வந்து சிறப்பாக வந்து பணியாற்றி இந்த படத்தை அப்படியே முடிச்சு கொடுத்தாங்க. இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். மேடையில் அமர்ந்திருக்கோம் ஃபைட் மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா, இந்த ஃபைட்டு ஒவ்வொன்றையும் எவ்வளோ புதுசாக எவ்வளோ பிரமாதமாக பண்ணணும், எவ்வளோ சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக அதை மெனக்கட்டு பண்ணி கொடுத்தாப்புல. அதே மாதிரி இந்த மியூசிக் டைரக்டர் விவேக் மெல்லிங் சார் ரொம்ப நல்லா பிரமாதமாக நீ பார்க்கல முடிஞ்சவொன்னே டீசர் பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் மெனக்கட்டு அவ்வளோ பிரமாதம் பண்ணுவோம். அடுத்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் அவங்க தான் இந்த மேடையில் கதாநாயகனாக இருக்க போகிறாங்க, அவங்களையும் வரவேற்கிறேன். அதே மாதிரி ஹீரோயினி மேடம் ரியாஸ்மன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் படத்துக்கு டேட் கேட்கும்போது எந்த பிரச்சனையும் டக்குன்னு வந்து ஷூட்டிங்கில் வந்து கலந்துட்டு படத்தை எந்த சூழ்நிலையுமே தடையில்லாத அளவுக்கு படத்துக்காக வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே நடித்து கொடுத்துருக்காங்க. அது தமிழ் சாராக இருக்கட்டும், விவேக் பிரசாத் சாராக இருக்கட்டும், எடிட்டர் சங்கத்தமிழ், அதாவது 1000 வேலை இருந்தால் எந்த வேலையும் பார்க்க இந்த படத்தை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சு அவ்வளோ அருமையாக ஒவ்வொருத்தரையும் வேலை பார்த்து படத்தை எவ்வளோ சீக்கிரமாக வந்து முடித்து இந்த படத்தை ரெடி பண்ணுன்றதுக்காக வந்து அவரோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அவரையும் இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி காஸ்டியூமர் டிசைனர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு காஸ்டியூம் மாற்றுவாங்க. நைட்டு 10 மணிக்கு 8 மணிக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. அப்போ அந்த டைம் ஓடுவாங்க இது எடுக்கிறதுக்கு. ரொம்ப ராத்திரி மூலமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களையும் இது பண்ணோம் சொல்கிறேன். தனா சார் டைரக்டர் பற்றி சொல்லணும்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இந்த படத்தை மட்டும் தான் உயிர் மூச்சாக நினச்சி வேலை செஞ்சுட்டார். ஷூட்டிங்லேயும் சரி சரி
அதாவது எந்த இடத்துல எவ்வளோ வந்து ஒரு ப்ரொடியூசருக்காக இப்போ பல பிரச்சனைகள் இருந்தால் கூட எதையுமே தன்னுடைய காது கொண்டு வராமல் எந்த இடத்துலையுமே படத்தை நிற்காத அந்த படத்தை வந்து வேகமாக வந்து வளர்த்து கொண்டு மிகப்பெரிய பங்களிப்பு வருது. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் சொல்லுவாங்க இது கொடுத்தா தான் பண்ணணும், எடுத்தால் தான் பண்ணணும், எதுவுமே எல்லா இடத்துலையுமே உட்காந்து அவர் ராத்திரி பகலமாக வேலை செஞ்சு இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து இப்போ படத்தை வந்து முடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார். அதே மாதிரி ஹீரோ பற்றி சொல்லணும்னா எவ்வளோ வார்த்தைக்கு ஒரு மனிதநேயம் மிக்க மாமனிதன் அவர். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொந்த தயாரிப்பில் படம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அதை கூட கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார். ஒவ்வொரு நிமிஷமும் ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு பண்ணிட்டீங்களா முடிச்சிட்டீங்க அந்த ஒர்க்கு முடிஞ்சு இந்த ஒர்க்கு முடிஞ்சா. ஏன்னா டெக்னிக்கலாக பெரிய சவுண்ட் பர்சன் அவர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கூட விட மாட்டாப்புல. ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படம் ப்ரொடியூசர் பட்டேட்டு கொடுத்தாச்சு நடிச்சாச்சு நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு போயிடாப்புல. ஆனால் அவர் அது கிடையாது. அந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதன் அவர். படத்தோட டைட்டில் ஹிட்லர் சர்வாதிகாரின்ற உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து ஒரு 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 நாட்டை வந்து ஆயுதத்தை வச்சு தான் அழிக்கணும் கிடையாது, மிகப்பெரிய ஊழலையும் நாட்டை அழிக்கலாம். அந்த மிகப்பெரிய ஊழல் வந்து பார்த்திங்கன்னா தலைவிரிச்சு ஆடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஊழலில் வந்து சேர்க்குற பணம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரத்தை அடுத்த ஸ்டெப் வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போகும். இந்த படத்தில் அது மாதிரி ஒரு சர்வாதிகாரம் வந்து சர்வாதிகாரி தான் அடக்கிறாப்லையா எல்லாம் அது என்ன பண்ணுறாங்கன்றது தான் இந்த படத்தோட வந்து மிகப்பெரிய ஹைலைட்டு. ஹிட்லரை வந்து அழிகிறாப்லையா இல்லை மிகப்பெரிய இதுவாக தான் அதை வந்து நீங்கள் திரையில் பார்ப்பீங்க. இங்கே வருகிறது அந்த அத்தனை பேர் நன்றி தெரிவித்து வெளிப்படுகிறேன்.